அதான் தனியா இருக்கும்போதுலாம் நான் அழுவேன். தனியா இருக்கும்போது என்ன இல்ல மத்தவங்க என்ன பண்ணாங்க, தனியா இருக்கும்போது போர் அடிக்கும் போனை பார்ப்பாங்க, நீ என்னங்க தனியா அழுகிறீங்க? இருக்கும்போது ஆமாங்க, நம்ம லைஃப் அப்படி இருக்கு. இதெல்லாம் நினைச்சா அழ வேண்டியதான். இல்ல ஆக்சுவலா நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் இன்டர்வியூ எடுக்கும்போது, அவங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்கூல் லைஃப்ல நாங்க தான் ராஜா வந்து அதுல அழுத சீன் கூட இட் இஸ் வெரி லைக் எனக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. ஸோ இட் இஸ் லைக் உண்மையா ஐ வாஸ் லைக் ஃபீலிங். கவலைப்படாதீங்க உங்களுக்கு. பட் மை டீம் லைக் அது அப்படியே அந்த ஒரு செகண்ட்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரியான ஃபன்னு யா என்ஜாய் அஃப்கோர்ஸ் உண்மையாவே அது சாவடிச்சு சிரிக்காதீங்க. உண்மையாவே அது நடந்தது. பிகாஸ் நான் வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப டவுனா இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கிளம்புன அப்புறம் கூட ஐ வாஸ் வெரி டவுன். பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அந்த அழுது முடிச்ச சீனுக்கு அப்புறம் they pampered me like a kid. ஓகே பாத்துக்கலாம். they said like very more ஒரு மாதிரி நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில வேர்ட்ஸ் சொன்னப்போ அது வந்து எங்க டைரக்டரும் எங்க ப்ரொடியூசரும் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருந்தது. அதுக்கப்புறம் நான் உண்மையாவே வீட்டுக்கு போய் நான் அழல. பிகாஸ் நான் இருந்த மைண்ட் செட்டுக்கு நான் பயங்கரமா அழுவேன் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் நான் அழல. அதுக்கப்புறம் கூட என்னோட ப்ரொடியூசர் அவங்களாம் மெசேஜ் பண்ணி டைரக்டர். ஸோ அதான் சொன்னேன்ல, இட் இஸ் லைக் ஸ்கூல் லைஃப்ல நாங்க தான் ராஜா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். என்னைக்குமே நான் இது வந்து என்னைக்கும் நான் சும்மா சொல்ல இன்டர்வியூக்காக, பட் ஸ்டில் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ காட் வெரி நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு 10 வருஷமா ஒரே ஃப்ரெண்டு தான் பையன்ல. 8 இயர்ஸா 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ வரைக்கும் வேற எந்த ஃப்ரெண்ட்ஸும் நான் வச்சுக்கிட்டது கிடையாது என் லைஃப்ல. ஸோ ஆஃப்டர் சோ லாங் கேப் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ஒரு ஃபேமிலி ஆச்சு. அது அப்படியே இட் இஸ் லைக் வெரி குட், இட்ஸ் கோயிங் குட். அந்த ஃபேமிலியில நானும் இல்லைங்க, அந்த மாதிரி ஃபேமிலி எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தான் லேசா பண்ணி ஒரு ஃபேமிலி உண்டாக்கி இருக்கீங்க. நீங்க தெளிவா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட், அதுதான் சொல்றேன். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் ஃபேமிலி நவ. இதை எடிட் பண்ணி ஃபேமிலில எந்த பொண்ணடா கரெக்டானு கேட்டுவாங்க என்ன.